ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இந்த எபிசோட்ல அந்த லெவலுக்கு வேற லெவலில் சூப்பரான சீன்ஸ்லாம் இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை உங்களுக்கு பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 7. இப்போ ஃபியூச்சரில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை காமிக்கிறாங்க. நீ எங்கள் பிளட் லைனில் ஜாயின் பண்ணு, டிராகன்ஸ் மேலே இருக்கிற உன்னோட கோபம் கவலைகள் எல்லாத்தையுமே நீ மறந்துடுவேன் அப்படின்னு அந்த பிளட்டை ஒரு டேக்ரா மாற்றி நம்ம ஹீரோவோட ஹார்ட்டில் வாக்குத்துறா. ஹீரோ இப்போ அப்படியே வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கா. டிராகனா மாறதை நம்ம ஹீரோவால் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. இனி உன்னோட லைஃபை கடவுளுக்காக ஆர்ட் பண்ணி கடவுளுக்காகவே வாழ அப்படின்னு அல்டிமேட்டியா சொன்னா. ஹீரோவோட ஞாபகம் நம்ம ஹீரோக்கு வரவும் அல்டிமேட்டியாவை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த சில்வர் ஸ்வாடை எடுக்க போகும். தேர்ட் சைட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா செகண்ட் சைட் அவனை தடுக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட ஹார்ட்லேயே அந்த சில்வர் ஸ்வாடை கொத்தி டிராகன் பிளட் டேக்ரா வந்துட்டு வெளியே அனுப்பியிருந்தான். எங்க பிளட் லைனை நீ ரிஜெக்ட் பண்ணி இப்படிதான் சாகணும்னு நினைச்சேன்னா அப்போ கடவுள் ஒன்றை தேர்ந்தெடுக்கலன்னு நினைக்கிறேன். டிராகன் காட் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்லை, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அல்டிமேட்டியா சொல்லவும் எதுக்குன்னு தேர்ட் சைட் கேட்கவும் அது இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சதா அதுதான் அப்படின்னு சொல்லி லைட்னிங் கிளாஸ் சொல்றான். டெம்பஸ்ல பார்த்து நம்ம எல்லாரையும் விண்டோ யூஸ் பண்ணி நம்ம இடத்துக்கு பறக்க வச்சு கூட்டிட்டு போறியா, ஏன்னா எல்லாராலையும் பறக்க முடியாதுன்னு கேட்கவும் உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா, என் விண்டோ உங்களுக்காக இதை பண்றேன்னு சொன்னுச்சுன்னு சொல்லவும் அப்போ அவன் விண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னு சொல்லிடுறேன் அல்டிமேட்டியா சொல்றா. நம்ம கோயின் கிட்ட பேசும்போது இவன் எப்பவும் இப்படிதான் மத்தவங்க பாக்குறாங்க. இப்போ எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே குப்பையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்லைம் பார்த்துட்டு இருக்கோம். கவனம் வந்து நம்ம ஹீரோவோட டெட் பாடியை பார்க்கறான். இந்த ஸ்டூபிட் ஹியூமனை நான் சாப்பிட்றவா அப்படின்னு ஸ்லைம் கேட்கவும் டிராகன் பிளட் அவன் ஹார்ட்ல குத்தி அவன் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். இன்ட்ரெஸ்டிங்கா தெரியறானே, இவனை நம்ம லேபுக்கு கொண்டு வாங்க, நான் இவனை ரிவைவ் பண்ண போறேன், மேபி இவனை வச்சு சில இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பண்ணலாம் அப்படின்னு கிரிம்சன் சிரிக்கிறார். முட்டாள் 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 இந்த சிட்டில எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் கரெக்டா அல்டிமேட்டியாவை தான் அவன் போய் மீட் பண்ணணுமா, எனக்கு மட்டும் ஏதா இப்படி நடக்குது, நான் என்ன கர்ஸ் பண்ணப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் கர்ஸ் பண்ணப்பட்டிருக்கேன் தான். சரி ஈவன் அவன் இந்த ஃபைட்ல இறந்து போனாம்னா கூட அவனை நான் ரிவைவ் பண்ணிக்கிடலாம், அவன் ஸ்ட்ரென்த் செக் பண்ண இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி கிரிம்சன் சிரிக்கிறார். நம்ம ஹீரோ ஓல்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நியூ டிஸ்ட்ரிக்ட் பக்கமா அவளை தலைக்கிட்டே ஃபைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு கைமரா இன்ஃபர்மேஷனை கொடுக்குறா. ஸ்லைம் உனக்கு பக்கத்துல ஏதாவது டேஸ்டான டிராகன் தெரிஞ்சாங்க போன்னு சொல்லவும் ஸ்லைமும் நெபுலமா நோக்கி போய்கிட்டு இருக்கான். எல்டர் டிராகன் வந்து கோயினை காப்பாத்துறேன் அப்படின்னு போறான். நீ போய் அவனை தடுன்னு கிரிம்சன் சொல்லவும் என்னோட காம்பட் பாடி இல்லாம இந்த பாடியிலயா, சரி போறேன், பட் இந்த பாடியால அதிக தாக்கு பிடிக்க முடியாதுன்னு கோலம் சொல்லுது. கிரிம்சன் கிட்ட ஒரு சாவியை கொடுத்த அட்ரஸையோ சொல்லி தேவையான விஷயம் அங்க தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோலம் கிளம்புறான். அதை மட்டும் அல்டிமேட்டியா யூஸ் பண்ணா போதும், அவளை அந்த லெவலுக்கு நீ புஷ் பண்றியான்னு பாப்போம் அப்படின்னு கிரிம்சன் நினைக்கிறா. இங்க நம்ம ஹீரோ அல்டிமேட்டியாக்கு கொஞ்சம் கூட டைமே கொடுக்கல, கண்டினியூஸா அவளை டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கான். எல்டர் டிராகன் நிறைய மக்கள் ரத்தத்தை குடிச்சு நம்ம ஹீரோவை பிளாஸ்ட் பண்ண ரெடியா இருக்கு. என்ன மன்னிச்சிருக்க கோயின், இந்த பிளாஸ்ட்ல நீங்களும் சேர்த்தா டெஸ்ட்ராய் ஆவீங்க அப்படின்னு எல்டர் டிராகன் சொன்னா. எல்டர் டிராகன் கையவே துண்டா வெட்டி இருக்கான். அவ்வளவுதான் எவ்வளவு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கோலம் அங்கிருந்து ஓடிட்டான். சோ இவன் தான் ராக்னாவா வின் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு கோலம் பாக்குறாங்க. நெபுலம் இன்னும் சாவல, சாக போறான், பட் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு பேரியரை போட்டு நம்ம ஹீரோவை தடுக்கிறான். கோயின் ரெக்கவர் ஆகி அவளோட டைமை ஃப்ரீஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. ஹீரோவா அந்த கேப்ல தடுக்கிறதுக்கு ஒரு ஹை லெவலான டிராகன் மேஜிக் யூஸ் பண்றா. அந்த பேரியரை விட்டு அவன் வெளியே வரக்கூடாது, நான் என் ஃபுல் எனர்ஜியை செலுத்துறேன் அப்படின்னு நெபுலம் பார்த்துட்டு இருந்தா. ஸ்லைம் நெபுலம் கிட்ட போயிட்டு டக்குன்னு நெபுலம் சாப்பிடுறது. ஸோ அவனோட பேரியரும் உடஞ்சிருது. பட் அல்டிமேட்டியா இங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டா. ஹீரோ சுத்தி அந்த பிளட் பேரியர் வேற இருக்கு. பட் அதை உடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ போய் திரும்பவும் அவளை அட்டாக் பண்ணியிருந்தான். நேரத்தில் நான் ஏன் அவனை நினைக்கிறேன் அப்படின்னு லைட்னிங் லாவாவா யோசிச்சு பார்க்குறேன். அவனோட டைம் மேஜிக்கை யூஸ் பண்ண நீ 2.3 செகண்ட்ஸ் எடுத்துக்கிற, ஈவன் 1 மில்லி செகண்ட் கூட ஃபைட்ல பெரிய டிஃபரன்ஸ் எங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லவும் எங்களையா எங்களென்னா அப்படின்னு அல்டிமேட்டியா கேட்கவும் எனக்கும் என் ஈக்குவலுக்கு ஃபாஸ்டா இருக்கிற ஒரு எனிமிக்கும் அப்படின்னு லைட்னிங் கிளாஸ் சொல்லியிருப்பான். அட்டாக் பண்ணி அவளை கிண்டனுக்கு வெளியே நம்ம ஹீரோ போட்டிட்டு வந்துட்டான். இதுக்கு மேல நான் பின்வாங்க தேவையில்லை அப்படின்னு ரெக்கவர் ஆக கூட டைம் கொடுக்காம கண்டினியூஸா நம்ம ஹீரோ அவளை அட்டாக் பண்ணவும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா உன் அல்டிமேட் கார்டை நீ யூஸ் பண்ண தயங்காத அப்படின்னு லைட்னிங் கிளாஸ் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அல்டிமேட்டியா அதிக அளவு மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இந்த ஃபைட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி டைமை ரீவைண்ட் பண்றா. மக்கள் யாரும் பயப்பட தேவையில்ல, அந்த டிராகன்ஸ் நாங்க அழிப்போம் அப்படின்னு டிராகன்ஸ் அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு போகுது. ஏதோ தப்பா இருக்கு, நான் ஏதோ பண்ணணும், பட் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன தப்பா இருக்கு, இங்க என்ன நடக்குது, நான் இப்போ என்ன பண்ணணும், ஏதோ நானா பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இவ்வளோ டைமை ரீவைண்ட் பண்ண என் மேஜிக்கா அதிகமா நான் செலவு பண்ணணும், பட் நீ அந்த லெவலுக்கு பயங்கரமான த்ரெட் தான், நான் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், நீ இந்த அளவுக்கு என் மேல கோவப்படுறதுக்கு நான் அப்படி உனக்கு என்ன பண்ணேன், உன்னை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிடணும்னு தான் நினைக்கிறேன், பட் இதுதான் உன்னோட முடிவு, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்காமையே நீ இப்ப இறந்து போக போற, கூட இருக்கிற சின்ன குழந்தை இதுவும் என்னோட எதிரியா அப்படின்னு யோசிச்சுட்டு மக்கள் எல்லாரையுமே சேஃபான ஒரு டிஸ்டன்ஸ்ல மேல தூக்கி வைக்கிறா. கடவுளை எதிர்க்கிறவங்கள நான் மோசமா கொள்ள தயங்கவே மாட்டேன், குழந்தைய என்ன பண்ணலாம், அதை பேசாம நான் ரிமூவ் பண்ணவான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட வரலா செய்து இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லை, அவனால அசைய முடியாது, ஒருவேளை நான் இமேஜினேஷன் பண்றேன்னா அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு எவ்வளவு வந்து நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்றான். என்ன தைரியம் இருந்தா கோயினை அட்டாக் பண்ணிப்பா அப்படின்னு ரீசன் அந்த டைம்ல நம்ம ஹீரோ போட்டு கண்டினியூஸா அட்டாக் பண்ணுவோம். நெபுலம் ஸ்டாப் பண்ணுவான், கையை பாரு அப்படின்னு சொல்றா. அந்த ஸ்லைம் ஏதோ ஆசிட் மாதிரி இவன் கையை ஒருக்கி விட்டுருக்கு. இவன் கூட இருந்த அந்த சைல்டோட உண்மையான ஃபார்ம் இதுதான் நினைக்கிறேன். என்னோட எல்லா பேரியர் டெக்னிக்கையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் இவனை எதை வச்சுமே தடுக்கவே முடியல. இவன் இப்ப கூட நீ அவன் மேல என்னதான் பஞ்ச் பண்ணாலும் அவன் மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல. பாடியே ஏதோ சில்வரினால ஆன மாதிரி இருக்கு. நம்ம என்னதான் இவனை அட்டாக் பண்ணாலும் இவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இவனை அட்டாக் பண்ண நம்ம வேற பவரை தான் யூஸ் பண்ணணும். இங்க யூஸ் பண்ண அந்த சோலார் லேசர் அதை யூஸ் பண்ணி நம்ம இவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு எல்லரை கான்டாக்ட்
பண்ணி கிங் லசேவை இந்த லொகேஷன்ல இருக்கிறவன சோலார் லைட்டை வச்சு அட்டாக் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லவும் இந்த டைம் ஃப்ரீஸ் ஆன இடத்துலயும் குயின் அவளோட குறிப்பிட்ட டார்கெட்டை மட்டும் மூவ் ஆகிற மாதிரி வைக்க முடியும். அண்ட் அவளோட பிளட் லைன்ல இருக்கிற யாருமே இந்த டைம்ல ஃப்ரீஸ் ஆக மாட்டாங்க. சோ அதனாலதான் கிங்கால ஈவன் டைம் ஃப்ரீஸ் ஆயிருந்தாலுமே ஈஸியா மூவ் ஆக முடியுது. நம்ம ஹீரோ லைட்டா மூவ் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கும். அது என்னோட இமேஜினேஷன் தான் நினைக்கிறேன் அல்டிமேட்டியா நினைச்சிட்டு நம்மள அங்க நிக்காத டேஞ்சரஸ்னு சொல்லவும் லேடி அல்டிமேட்டியா என்னால உங்களுக்கு எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். அந்த மக்களை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி பேரியரை போடுன்னு அல்டிமேட்டியா சொல்லுவான். அவனும் சரின்னு போறான். இவன் என்னோட எதிரியா இருந்தாலும் இவனை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது. என்ன இருந்தாலும் இப்போ இவன் சாக போறான். சோ இதுக்கு மேல நான் இவனை பார்க்க போறது இல்ல அப்படின்னு அல்டிமேட்டியா கிளம்புறா. நீ எங்க பிளட் லைன்ல ஒருத்தனா மாறிடுவ அப்படின்னு நம்ம ஹீரோ ஹார்ட்ல அந்த கத்தியை குத்துன சீனை காமிக்கிறாங்க. பொண்ணு அவ்வளோ ஈஸியில நான் போவிட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கிற அந்த டைம்லயும் மூவ் ஆகுறான். நம்ம ஹீரோட மூமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கு. இவனால எப்படி மூவ் ஆக முடியுது அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டியா ரொம்ப பயப்படுறா. எவ்வளவு டக்குன்னு ஸ்ட்ராங்கான பேரியர்ஸ் நம்ம ஹீரோக்கு முன்னாடி போடுறான். டைம் ரீவைண்ட் ஆனாலும் பாஸ் ஆனாலும் உன்னோட பிளட் லைன் மூவ் ஆகுற மாதிரி தான் நீ வச்சிருந்திருப்ப. பட் அது அவனுக்கும் பெனிஃபிட் தான் அப்படின்னு கிரிம்சன் நினைக்கிறா. நீ மூவ் ஆக கூட அது ஸ்டாப் ஆகு அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டியா கத்துறா. ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் பேரியர்ஸ் எவ்வளவு போட்டாலும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அதெல்லாம் உடச்சிட்டு வரான். அவங்கள கொல்லும் போது மட்டும் நீ கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை. அப்புறம் ஏன் ஓசாவை பார்த்து மட்டும் நீ பயப்படுற அப்படின்னு ஹீரோ ஸ்குவாட் எடுத்து அவளை துண்டு துண்டா வைக்கிறான். இப்போ டைம் ரீவைண்ட் ஆகணுங்கிறதுனால ஃப்ரீஸா இருந்த டைம் திரும்பவும் நார்மல் ஆகுது. ஈவன் டைமையே ஸ்டாப் பண்ணாலும் நம்ம ஹீரோ மூவ் ஆகுறான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டியா ரொம்பவே பயந்து போய் இருக்கிறா. அவளால எதுவுமே பண்ண முடியல. ஒரே அட்டாக் தான் நம்ம ஹீரோ அவளை கொண்டலாம். பட் நம்ம ஹீரோ கரெக்டா ஸ்டாப் ஆயிருந்தான். அவன் ஃபேஸ்ல இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. பாடியோட லிமிட்டை மீறி நம்ம ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணதுல அவன் பாடியால அதை ஹேண்டில் பண்ண முடியல. அப்படியே நம்ம ஹீரோ இப்ப அங்க கீழே விழுந்திருந்தான். இதுதான் சான்ஸ்னு நெபுலமும் அல்டிமேட்டியாவை தூக்கிட்டு அங்க இருந்து பறந்துருக்கான். அந்த கிங்கோட பவரை யூஸ் பண்ணி சோலார் பீம் நம்ம ஹீரோ மேல வச்சு அட்டாக் பண்றாங்க. கைமராவும் கிரிம்சனும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. அவன் செத்துட்டானான்னு எல்டர் கேட்டா இல்ல அவன் சாகல. அது போக எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்திருக்காங்க. ஒரு லேடி இருக்கா, அவ ஃபேஸ பார்க்க முடியல அப்படின்னு நெபுலம் சொல்றான். டைமை ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு எல்டர் சொன்னா இங்க அல்டிமேட்டியா பயந்து போய் இருக்கிறதுனால எதுவுமே பண்ணாம இருக்கிறா. என் ஆர்டர்ஸ் நீ மதிக்காம போய் தான் இப்ப எந்த நிலைமையில இருக்க. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கிரிம்சன் யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கடைசியா நம்ம ஹீரோ அந்த ஒரு அட்டாக்கை மட்டும் பண்ணியிருந்தோம்னா அழகாவா இந்நேரத்துக்கு இறந்து போயிருப்பா. ஈவன் டைமே ஃப்ரீஸ் ஆயிருந்தாலும் அந்த இடத்துலயும் நம்ம ஹீரோ மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பாடியை ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோட பாடியால அதை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.